ஏர்லி மார்னிங்னு சொல்லலாம். நைட் 2 மணி ஆகுதுங்க. எல்லாரும் பாருங்கள் வெளியே உக்காந்துட்டு இருந்தாங்க. சவுண்டு குலைக்கிற சவுண்டு கேட்டுட்டு தான் நான் வெளியே வந்தேன். எழுந்து வந்துட்டு எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே எடுத்துட்டு பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாவம் என்னன்னு தெரியல, நைட்டு வந்து இப்படி உக்காந்துருந்தாங்க. இப்போது சரி அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னா இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். நம்மளை நம்பி தாங்க இவங்க இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க நைட் மீல் சாப்பிட்டுட்டாங்க 9:30 மணிக்கு. ஆனால் என்னவோ தெரியல, என்னவோ பயந்து போயிருக்காங்க போல இருக்கு. நேற்று யாரோ இந்த ஒரு 12:30 மணிக்கா பட்டாசு போட்டு விரட்டி விட்டுட்டாங்க இவங்கள. ஸோ இவங்க படுத்திருந்த இடத்துல இருந்து இவங்க பயந்து போய் இப்போ நம்ம வீட்டு முன்னாடி வந்து உக்காந்துருந்தாங்க. இவ்வளோதாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பிள்ளைங்க எல்லாரும்? உங்கள் ஏரியாலையும் ஃபீடிங்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீடிங் டே எப்படி இருந்தது? ரெஸ்கியூஸ் ஏதாவது பார்த்தீங்களா? எல்லோரும் நிம்மதியாக படுத்து தூங்குறாங்களா நம்ம செல்லக்குட்டிங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைமில் ஃபீட் பண்ண உங்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. கோடி நமஸ்காரம் தான் சொல்லணும். டேக் கேர். உங்கள் சேஃப்டியும் பார்த்துக்காங்க, பிள்ளைங்க சேஃப்டியும் பார்த்துக்காங்க. Brownie, good girl. Brahma, Motu, Auntie, Motu, ba Motu, Motu ba, wo ba, no, Motu, எடுத்துக்கோ. அடுத்த நீ அல்ல இருந்த. ಗುಡ್ ಬಾಯ್ ಮೋಟು, ಗುಡ್ ಬಾಯ್ ಬ್ರೌನಿ. ಹೇಳಾಟ ಮೋಟು ಬ್ರೌನಿನ ಮೆರಟಾಟ. ಸರಿ ಬೇಡ ಆಂಟಿ. ಅಮ್ಮ ಆಂಟಿ ப்ரௌனி பாப்பா. ராத்திரி 2 மணி ஆயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஏரியா மார்னிங் ஆகுது. எல்லாருமே தான் இவங்க எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க.